பட்டர் வந்து 100 கிராம் சாஃப்ட் பட்டர். இதில் வந்து சுகர் போட்டிருக்கேன் நான். இது நல்லா விப் பண்ணிடலாம். மகா என்ன மகா மஹி சைக்கிள் கேப்ல விட்டா இப்படி பண்ணிடும். மகா அமைதியா இருந்து இது பண்ணிடக்கூடிய ஆளா போகுது. மகா சரியா எல்லாரும் பார்த்துட்டு மகா குட் கேர்ள், நல்ல பிள்ளை, அமைதியா இருக்காளே அப்படின்னு. என்ன பாடி என்ன பண்ணிருக்கீங்க? இந்த பட்டரும் சுகரும் நல்ல பீட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இது வந்து பழுத்த பழம்னால நான் டைரக்டா இதை போட்டுற போறேன். போட்டுட்டு பீட் பண்ணிட போறேன். நீங்க மேஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்றதுனால அதுவே உங்களுக்கு மேஷ் ஆயிடும். ஸோ ஹேண்ட் பிளெண்டர்லயே நான் வந்து மேஷ் பண்ணிட்டேன் அந்த பனானாவை. நீங்க தனியா மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அது தண்ணி வரல. ஓகே, ஸோ ஃப்ளஃபியாக இருக்கா? இந்த டைமில் எக்கு 2 எக். மகா கோவத்தில் போயிட்டா, நான் அதுகிட்ட கொடுக்கல. இந்த எக்கு கூடயே வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரொம்ப பேசிக்கான ரெசிபி தான். பீட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி கரெக்டாக தான் வரும். ஸோ இதில் 1.5 கப் மைதா மாவு மெஷர் பண்ணி வச்சுருக்குது. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஓகே, இதுக்கு பேக்கிங் பவுடர் தேவையில்லை, பேக்கிங் சோடா மட்டும் போதும். ஒரு பிஞ்சு சால்ட். சால்ட் வந்து இந்த மாதிரி பேக்கிங் டிஷ்ஷஸ்லாம் வந்து சால்ட் வந்து நல்ல பேலன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து லோ ஸ்பீடில் வச்சு கம்பைன் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ இதில் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி. எனக்கு பனானா ப்ரெட்டோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ பனானா ப்ரெட் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். ஸோ பேட்டரை பாருங்கள் எவ்வளோ லைட்டாக. அந்த சில கேக் பேட்டரை பார்த்தாலே நமக்கு அந்த கேக் வந்து எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை பேனில் பார்த்திடலாம். எடுத்துகிட்டே இருக்க. ஓகே, ஸோ நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து லைன் பண்ணிடுவேன், ஏன்னா வந்து ஒரு சேஃப்டிக்கு. ஸோ இப்போ வந்து பேட்டரை ஊற்றிடுவேன். நான் ஃபுல்லாக விட போகிறதில்ல. ஸோ இது வந்து நிறைய பனானா ப்ரெட் வந்து நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ டாப் வரைக்கும் பேட்டர் ஊற்றுனா கிராக் ஆகுது, அதனால ஹாஃப் தான் ஊற்றிருக்கேன். இது என்ன பார்க்கு? ஓகே, ஹாஃப் தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இன்னொரு பேனில் மிச்ச பேட்டரை விட்டுற போகிறேன். ஸோ 2 பேன்லேயும் ஊற்றிட்டேன். இப்போ நான் இதை வந்து அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் வந்து இல்லைங்க, ரெசிபி எழுதி வச்சிருந்தேன். எவ்வளோ நேரம் தெரியுமா? பெரிய பேன் வந்து எப்படியும் 35லேருந்து 40 மினிட்ஸ் ஆகும். இது வந்து 25 to 30 மினிட்ஸ்.
ஸோ அதுக்கு தக்கன பேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே பேனில் போட்டு பேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ தான் அவனில் வச்சிடலாம். ஓகே, நான் வந்து 35 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன் எப்படி பேக் ஆகிருக்குன்னு. பாருங்கள், பேக் பண்ணிட்டேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்கள், ஒரு கிராக் கூட இல்லை. ஸோ அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், அமுக்கி காணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ நான் தூங்க போகிறேன். நாளைக்கு மார்னிங் வந்து இதை ஸ்லைஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் நிறைய பனானா பிரெட் பண்ணியிருக்கேன், ஆனால் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். சூப்பராக வரும். நாளைக்கு கட் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் இப்போ ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாகிட்டு அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கு. ஸோ சூப்பர் கேக்கு. இங்கே பாருங்கள், ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஐயோ. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து கட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு ஸ்நாக்ஸு குழந்தைங்க கேட்கும்போது இதை கொடுக்கலாம். ஃபுல்லாக பனானா ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.